ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்ஜி கேமிங் மைண்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டெம்பிள் கைஸ் மாதிரியே இருக்கிற இன்னொரு கேமை தான் நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோனில் வந்து ஸ்டெம்பிள் கைஸ் வந்து வர மாட்டேன்ருச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து அது மாதிரியே இருக்க இன்னொரு கேமை தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். என்ன கேரக்டர்ஸ் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, கேமுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இந்த மேப் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளோடயே சேர்ந்து எல்லாம் கூட்டமாக வந்துட்டுருக்கனால நம்ம எங்கே போகிறோம், என்ன அப்ஸ்டக்கிள் இருக்குதுன்னு ஒன்றுமே பார்க்க முடியறதில்ல. ஸோ அதனாலே நம்ம அவுட் ஆயிடுவோம் போல தான் இருக்குது. ஓகே, பாருங்களேன், கூட்டம் பார்க்கனால எங்கே வந்து நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஓகே, எப்படியோ வந்து நம்ம வந்தாச்சு, ஃபினிஷ் லைனுக்கு வந்து வந்தாச்சு. ஒரு வழியாக நம்ம குவாலிஃபையும் ஆயாச்சு. ஓகே, அடுத்து என்ன மேப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச்சு இது பார்த்திங்கன்னா ஏதோ ரோட் மாதிரி மேப் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மேப்பில் போக முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல, எப்படி இருக்க போகுதுன்னு நம்மளும் பார்ப்போம். ஓகே, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்தந்த ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து என்ன சூஸ் பண்ணுன்னு தெரியலையே. சரி, எல்லாம் என்ன சூஸ் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஷூஸா இல்லை போட்டா? ஓகே, போட்டு தான் வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம போட்டு சூஸ் பண்ணி சீக்கிரம் போயிடலாம். ஓகே, போயாச்சு. அடுத்து வந்து மேலே போகிற மாதிரி இருக்குது. கிளைம்பிங் பண்ணுறதா இல்லை பறக்கிறதான்னு தெரில. சரி, பறக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகே, பறக்கிறதுலே போயிடலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி கரெக்டாக தான் வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு விங்ஸா இல்லை சரி பேராஷூட்லேயே போயிடலாம். அட, என்ன லேண்ட் ஆகிற மாதிரி போகுது. போச்சு, நம்ம வந்து லேண்ட் ஆகிற மாதிரி போனதுனால ரொம்ப கீழே போயிட்டோம். ஸோ நம்ம எலிமினேட் ஆகிட்டோம். ஓகே, பரவாயில்ல. நம்ம மறுபடியும் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நமக்கு ஐட்டம்ஸ் பை பண்ணுறதுக்கு காசு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு இந்த சீனை வந்து நான் கட் பண்ணிட்டேன். இந்த இதில் வந்துட்டு நம்ம 2 ஷூஸ் தான் வாங்கினோம். 2 பேராக ஷூஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, 2த்தையும் சேர்த்து விட்டோம்னா ஒரு ஸ்விம்மிங் ஷூஸ் மாதிரி கிடைக்கும். நான் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த 2த்தையும் மிக்ஸ் பண்ணால் வரது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அடுத்த மேப்குள்ளே என்ட்ராயாச்சு. இது வந்து நம்ம மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இடையில கிஃப்ட் பாக்ஸஸ் இருக்குது. இப்போ என்னென்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்குது, யாருமே இல்லை. ஸோ நம்ம ஃப்ரீயாக போகலாம். இந்த கிஃப்ட் பாக்ஸில் போன கிஃப்ட் பாக்ஸில் கோஸ்ட் மோட் கிடச்சிச்சு. இந்த கிஃப்ட் பாக்ஸில் விங்ஸ், ஓகே விங்ஸ் கிடச்சிருக்கு. அதில் தான் பார்த்தீங்களா, அங்கேயே வந்து கொஞ்சம் பேர் போயிட்டுருக்காங்க. சரி, நம்ம பாக்ஸ் மேலே ஏறி போகலாம். ஓகே, ஜம்ப் பண்ணுறது கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. சரி, இங்கே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. இதில் என்ன கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இதுலேயுமே வந்து கோஸ்ட் மோட் தான் கிடச்சிருக்கு. கோஸ்ட் மோட் இருக்கனால வெப்பன்ஸ் எல்லாம் நம்ம அட்டாக் ஆக மாட்டோம். அது வரைக்கும் நல்லது. ஓகே கைஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டாக வந்திருக்கோம் இந்த மேப்பில். ஓகே, இன்னும் வந்து 2 மேட்ச் இருக்குது. ஸோ எவ்வளோ பிளேயர்ஸ்னால் 14 பிளேயர்ஸ் வந்து ரிமைனிங் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த மேப் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இடையில வந்து ஆட் வருது, அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் வந்து இடையில ஆட் வரும். ஒவ்வொரு மேப் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு ஆடை போட்டுட்டு தான் வந்துட்டு அடுத்த மேப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த மேப்புமே வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓகே, அந்த இதுதான், அந்த டைல்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம நிற்க வந்து அப்படியே மறைஞ்சிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இது. நீங்கள் கேம்குள்ளே போனால் தெரியும். ஓகே, எங்கே ஓகேன்ற பட்டனையே காணோம், எங்கே ப்ரெஸ் பண்ணுறேன்னே தெரியல. ஓகே, வந்துருச்சு பட்டனை. ஓகே, கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம நிற்கிற டைல்ஸ் வந்து டக்குன்னு வந்து அப்பியர் ஆகிடும். அதுதான் இது, நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட் லேயரில் வெற்றிகரமாக போயிட்டுருக்கோம். எவ்வளோ நேரம்னு தெரியல. எல்லாராலையும் ரொம்ப நேரம் ஃபஸ்ட் லேயரில் இருக்க முடியாது. மூலம் வந்துட்டு செகண்ட் லேயர் வந்துவிட்டோம். வேறு இதுவாக கீழே போயிடுச்சே. சரி, இப்போ இதில் இருந்தாச்சும் குதிக்க ஆரம்பிப்போம். ஓகே, நம்ம குதிக்கிறதுக்குள்ளாட்டி நம்ம இது கீழே வந்துடுறோம். ஓகே, இது ஓகே, நம்ம வந்து லாஸ்ட் லேயரில் குவாலிஃபை ஆகிருக்கோம். இதுவே பெரிய விஷயம். நல்ல வேலை அந்த லேயருக்கு வந்துட்டு அப்பியர் ஆகி டிஸப்பியர் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து குவாலிஃபை ஆச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு மேப்பு, அதுதான் வந்து கடைசி மேப்பு. அதுலேயுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்துடலாம். ஓகே, இது நெக்ஸ்ட்டு மேட்ச் கொடுத்துடலாம். இதில் என்ன இருக்குது, இந்த என்ன மேப் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இடையில ஆடு வந்திருக்கு.
ஓகே, ஏதோ ஓல்டு மைன் சொல்லிட்டு ஒரு மேப் இருக்குது. ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நம்ம போவோம். இந்த சைடு மைன் இருக்குது, வேணாம் அந்த சைடு போக வேண்டாம், இந்த சைடே போயிடலாம். ஓகே, என்ன கிஃப்ட்டுன்னா நமக்கு வந்து விங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்துட்டு விங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கிஃப்ட் பாக்ஸ் என்ன வரும்னு தெரில. இந்த அப்டக்கிளை ஃபஸ்ட்டு முடிச்சுக்குவோம். ஓகே, அதே அப்டக்கிள் மறுபடியும் வர மாதிரி இருக்குது. சரி, இந்த கிஃப்ட் பாக்ஸில் ஓகே கோஸ்ட் மோட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த கேக்டஸ்லலாம் ஈஸியாக போக முடியும். பட் கடைசி கேக்டஸில் போகும்போது மட்டும் கோஸ்ட் மோட் வந்து நின்றுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டாக வந்து குவாலிஃபைட் ஆகிருக்கோம். நம்ம 3வது மேட்ச்லேயுமே அந்த ஃபைனல் மேட்ச்லேயுமே வந்து வின் ஆயாச்சு. நம்ம தான் வந்துட்டு இப்போது வின் ஆகிருக்கோம். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.